கருணாக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக கேபாக்கு 2.5 லட்ச ரூபா காரை கொடுத்துருக்காரு. இந்த 2.5 லட்ச ரூபா காசு யாரோட காசு? அதாவது கேபா சத்தியத்தை நேசித்து சத்தியத்தை கேட்டு அன்னை செய்கிற ஊழியம் நல்லா இருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறான்னு ஒரு இரக்கம் உள்ள மனுஷனா கேபா என்னை தேடி வந்தாப்பிலே தவிர என்கிட்ட பணம்லாம் எதிர்பார்த்து வரடா முட்டா பயிலுகளா, சும்மா எதையும் பேசாதீங்கடா. 2.5 லட்ச ரூபா நான் கேபாவுக்கு கொடுக்குறதுக்கு இன்னும் எத்தனையோ ஏழைகளை தெருவா பார்த்து அந்த 2.5 லட்சத்துக்கு எத்தனையோ வீடியோ போட்டு ஏழைகளை சந்தோஷப்படுத்திடுவோம்னா லூசு பயிலுகளா. ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா முட்டாளுகளா. கேபா ஒரு இரக்கமுள்ள மனிதர், அந்த சத்தியம் உண்மைன்னு நினச்சி வந்த மனுஷன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவையில்லாமல் கற்பனை பண்ணி பேசுறதுக்கெலாம் நாங்கள் ஆள் கிடையாது. சார்லஸே கூட பழகினாப்புல ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கத்துக்குள்ளே வந்துட்டாப்புல. இப்போ கேபாவும் அதே இதில் இரக்கத்தை சிநேகித்து மனத்தாண்மையை நடப்பதை விரும்பி வர்றாப்புல, அவ்வளோதான். கேபா ஏற்கனவே கடையெல்லாம் வச்சுருக்காப்புல, தெரியுமில்ல. ஒரு ஒய்ஃபு வேலை பார்க்குறாங்க. என்னடா லூசுத்தனமாக இருக்கீங்க, கேபாவுக்கு நான் பணம் கொடுத்தேன்னு நான் அதுக்கு என்ன எத்தனை ஏழைகளை கேபாவே சொல்லிடுவாப்புலானே, இந்த எங்கள் ஊரில் இத்தனை பேருக்கு செய்யலாம்னு சொல்லிடுவாப்புல. 2.5 லட்ச ரூபாய்க்கு கேபாவே கொடுங்கன்னு சொல்லிடுவாப்புல, தெரிஞ்சுக்க. அதனால் உங்கள் முட்டாள்தனத்துக்கு நாங்கள் ஆள் கிடையாது. கேபா சத்தியத்தை நேசித்து பவுல் டிவிக்கு பேட்டி எடுக்க வந்தாப்புல, ஒரு பைசா கேபா வாங்கினது கிடையாது. அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். நான் நம்பாட்டி எவனும் பேசுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யாது, ஆள் கிடையாது. இந்த 2.5 லட்ச ரூபா கேபாவை கொடுக்குறதுக்கு இன்னும் இந்த எங்கள் ஏரியாவிலே இன்னும் கிராமமாக ஏழைவாடையெல்லாம் எம்புட்டோ சடம்பு இருக்குது. இன்னும் எத்தனையோ சடத்துக்கு நாங்கள் கொடுத்து விட்டு போயிடுவோம் ஊனமுற்ற மக்களுக்கு. அட லூசு போயிடுதான் ஒரு தனி மனுஷன். அந்த மனுஷன் அப்படி விருப்பப்பட்டு வர்றாள் கிடையாது அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா குணாவுக்கு ஃப்ரெண்டு, குணாண்டா யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது, ஜாமக்காரனுக்கு ஃப்ரெண்டு. ஜாமக்காரன் என்னையை பற்றி பேசி மீட்டிங்கெல்லாம் இப்படி நடக்குது, கொஞ்சம் அண்ணனை பற்றி பேசி உங்கள் சேனலில் போடுங்க, ஏழைகளுக்கு நிறையா செய்யலாம் பண்ணலாம்னு பேசுகிறத வச்சு கேபா என்னோட பழகி அப்புறம் மெசேஜ் கேட்டு நட்பாகி என்னோட நட்பாகிறாங்க. இதுதான். இப்போ அவராக இருந்தாலும் உப்பாகணும், நானும் உப்பாகணும், உப்பாக இருக்கணும். அடுத்த மனுஷனுக்கு நம்ம ருசியாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் சத்தியம். வெளிச்சமாக இருக்கணும். சிலுவை சுமந்து பரலோகம் போகணும். இதை கேபா விரும்புகிறாப்புல, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன இருக்குது? கேபாட்டு மாற்றங்கள் நிறையா வரும் சத்தியத்தில். நாளைக்கு குறை சொல்கிறவனவே பீட்டடிச்சு சத்தியத்தில் நடந்துட்டு அப்புறம் என்ன செய்வேன்? அதையும் குறை சொல்லுவீங்களாடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அவ்வளோதான்.